மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 22வது தலைப்பு கோயில் திருப்பதிகம். நம்ம சென்ற 2 வாரங்களாக கோயில் மூத்த திருப்பதிகம்னு ஒரு பதிகத்தை பார்த்தோம். கோயில் அப்படின்னு சொன்னாலே சைவர்களுக்கு அது சிதம்பரம் தான். சிதம்பரம் நடராஜர் கோயிலும் ஒரு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிதம்பரம் கோயில் என்றால் அது சிதம்பரம் என்பதை குறிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். எப்படி வைணவர்களுக்கு கோயில் என்றால் ஸ்ரீரங்கம் என்று சொல்லுகிறார்களோ அதுபோல சைவர்களுக்கு கோயில் என்றால் அது சிதம்பரம் தான். அதனால கோயில் மூத்த திருப்பதிகத்தில் மாணிக்கவாசக பெருமான் பாடுற போது பொன்னம்பலத்தம் முடியா முதலே பொன்னம்பல கூத்துகந்தானே பொன்னம்பலத்தெம் முழுமுதலே பொன்னம்பலத்த அரசே பொன்னம்பலத்தாடும் எந்தாய் பொன்னே பொன்னம்பல கூத்தா பொன்னம்பலத்தாடும் தலைவா என்று ஒவ்வொரு பாடலிலும் பொன்னம்பலத்தை பெயர் குறிப்பிட்டு அந்த பாடலை எழுதியிருப்பார். அதனால் அது தில்லையிலே அருளி செய்யப்பெற்றது. அங்கே தில்லையில் இருக்கிற நடராஜ பெருமானிடத்திலே அவர் வேண்டுதல்களை வைக்கிறார். அப்புறம் என்னதுக்கு சார் கோயில் திருப்பதிகம்னு ஒன்று வந்தது அப்படின்னு கேட்டால், பழைய ஆட்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா, அவர் தில்லை பெருமானிடத்திலே ரொம்ப வேண்டுதல்கள் வைத்த போது அவர் அருள் செய்ய கொஞ்சம் தாமதப்படுத்தின காரணத்தினால திருப்பெருந்துறையில் இருக்கிற பெருமானை நினைத்து அவர் தில்லையிலே பாடினார். அதனால இது கோயில் திருப்பதிகம் என்று பெயர் பெற்றது என்று சொல்வார்கள். ஆனால் இப்போ நான் முந்தா நாள் ஒரு புக்கு வாங்கினேன். அதை சென்னையில் இருக்கக்கூடிய செந்தமிழ் அரசு கி சிவகுமார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல சொற்பொழிவுகளை சைவ சித்தாந்தத்திலும் திருமுறையிலையும் நிறைய பண்ணியிருக்கார். யூடியூப்பில் வந்திருக்கு. கி சிவகுமார்னு மிக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பொறியியலாளர். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா, திருவாசகத்தில் உள்ளே இருக்கிற வார்த்தைகளை சொற்றொடர்களையே ஆதாரமாக கொண்டு மாணிக்கவாசகர் பெருமான் பாடல்களை எந்த வரிசையில் பாடினார் அப்படின்னு மாற்றி அமைச்சிட்டார். அதுக்கு வரலாற்று முறையில் திருவாசகம்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கார், ஆராய்ச்சி நூல். அது 7 ஆண்டுகள் செய்யப்பட்ட ஆராய்ச்சி. அதில் அவர் என்ன சொல்றாரு, இந்த கோயில் திருப்பதிகம் என்பது கோயில் மூத்த திருப்பதிகம் பாடுவதற்கு பல நாட்கள் முன்னதாகவே திருப்பெருந்துறையிலே பாடியது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு புதிய சிந்தனை, புதிய ஆராய்ச்சி. ஆனால் எப்படி இருந்தாலும் கோயில் திருப்பதிகம் ஒரு அருமையான ஒரு பதிகம். அதில் உள்ள பாடல்கள், அதில் ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் யாரை கூப்பிடுவாருன்னா திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறை உரை சிவனேன்னு திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானை அழைத்துத்தான் அந்த பாடல்களை பாடுகிறார். அதனால நான் சொன்னபடி சிவகுமார் அவர்களுடைய கருத்துப்படி சிவபுராணம், திருத்தசாங்கம், கோயில் திருப்பதிகம், திருவார்த்தை, பண்டாய நான்மறை இந்த வரிசையில தான் பதிகங்கள் வந்தன. அப்போ பண்டாய நான்மறை திருவார்த்தையெல்லாம் பாடுறதுக்கு முன்னால கோயில் திருப்பதிகத்தை பாடிட்டார்னு அவர் சொல்லுகிறார். இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. இப்ப பாடல் எண் 1 அதை பார்ப்போம். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. முதல்ல கடைசி 2 வரையை பார்ப்போம். தேரலின் தெளிவே, தேரல்னா தேன், தேரலின் தெளிவு அப்படின்னா
தூசியெல்லாம் இல்லாமல் இப்போ மகரந்த தூள் இல்லைன்னா தேனடையிலிருந்து வந்த ஒரு சின்ன பீஸு, ஒரு சின்ன துகள், இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிற தெளிவான தேன். அதனால தேரலின் தெளிவே, தேனின் தெளிவு போன்றவனே, சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையிலே எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானே, ஈரிலா பதங்கள். பதம்னா என்ன? பதவி. தேவர்களாக இருக்கிறவர்களுக்கு பிரம்மன் என்கிற ஒரு பதவி, திருமால் என்கிற ஒரு பதவி, இந்திரன் என்கிற ஒரு பதவி, இப்படி பல பேர் பதவி பெற்றிருந்தார்கள். ஆனால் சிவபெருமானுக்கு இந்த பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால ஈரிலா முடிவில்லாத இந்த பதங்கள், பதவிகள் யாவற்றையும் கடந்த இன்பம் சிவபெருமான். யாவையும் கடந்த இன்பமே, ஆனந்த வடிவமே, என்னுடைய அன்பே அப்படிங்கிறார். சிவபெருமானும் அன்பும் வேற வேற இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர் சொல்லுவார். அதனால என்னுடைய அன்பே அப்படின்னு சிவபெருமானை பார்த்து மாணிக்க வாசகர் அழைக்கிறார். மாறி நின்று, எனக்கு மாறுபட்டு நின்று, எனக்கு மாறாக பகைத்து நின்றுன்னு அர்த்தம். எது மாறி நிற்குது? இந்த புலன்கள் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன்கள்ங்கிறார். புலன்னா உங்களுக்கு தெரியும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதான் புலன். இந்த புலன்கள் நமக்கு வந்து சேர்கிற வழி எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த அஞ்சனுடைய வழியையும் அடக்கிறாராம் அவரு. என்னை மயக்கிடும், என்னை மயக்குகின்ற வஞ்ச புலன். ஏங்க வஞ்ச புலன்னு சொன்னார்னா, இன்பம் தருவது போல தந்து துன்பத்தை தருபவை அந்த 5 புலன்களும். ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு சாப்பாடை கொஞ்சம் கூட சாப்பிட்டா வயிற்று வலியை உண்டாக்கிடும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த தொடர் அப்படின்னு விடாம தொடர ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலி வந்துடும். இந்த கண்ணுக்கு, காதுக்கு, வாய்க்கு இதுக்கெல்லாம் நம்ம இன்பம் தேடுறோம்ல, அது துன்பத்தை தரும். இன்பம் தருவது போல துன்பம் தருவதனால தான் அதுக்கு வஞ்ச புலன்னு சொன்னார். அந்த 5னுடைய வழியை அடைத்து மனசுக்குள்ள என்ன ஊறுகிறது? அமுதே ஊறி, அமுதமே ஊறி நின்று என்னுள் எனக்குள்ளே எழு பரஞ்சோதி, எழுகின்ற மேலான ஜோதி வடிவானவனே, எழுகின்ற பரம் மேலான ஜோதி ஒளி வடிவானவன், எழுபரஞ்சோதி. நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய உண்மையான வடிவத்தை எனக்கு காட்டணும். எனக்கு முன்னால எப்படி வந்து தோன்ற வேண்டும்? உள்ளவா காண வந்து அருளாய். நீ உள்ளபடி உன்னுடைய உண்மையான உருவத்தோடு எனக்கு முன்னாலே வந்து நான் உன்னை காணும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும். உள்ளவா காண வந்து அருளாய். அதான் இந்த பாட்டில் அவர் வேண்டுகிற வேண்டுதல். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5 வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே, என்னுடைய அன்பே. இது முதல் பாட்டு. 2வது பாட்டு அன்பினால், அன்பேன்னு அங்க முடிச்சாரா? இது அந்தாதியில வர்ற பாட்டு. அதனால அன்புன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய்க்க சிந்துருக
என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்லா முதலே தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே. இப்போ இந்த கடைசி 2 வரைக்கும் முதல்ல வந்துடுறேன். முன்புமாய் எல்லாவற்றிற்கும் முன்பாக, பின்பும் எல்லாவற்றுக்கும் பின்பும், முழுதுமாய் இடையிலையும், முழுவதும் எப்போதும், பரந்த வியாபித்திருக்கின்ற நிறைந்திருக்கின்ற, முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த, அப்படி வியாபித்திருக்கிற சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? முத்தன். முத்தன்னா என்ன பொருள்? எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், மும்மலங்களையும் கடந்து நிற்பவன், அவன்தான் முத்தன். முடிவில்லா முதலே, முடிவே இல்லாத, எல்லையே இல்லாத, ஈறு இல்லாத முதல் பரம்பொருளே, தென்பெருந்துறையாய் நாட்டின் தென்பகுதியில் உள்ள திருப்பெருந்துறை பெருமானே, சிவபெருமானே, சீருடை சிவபுரத்து அரசே. சீருடை அப்படின்னா சிறப்பு பொருந்திய. சிவபுரம், சிவபுரம் என்பது திருக்கைலாயம் அல்லது இறைவன் உறைந்திருக்கிற இடம். சோசமி சொல்வாரு, அந்த இறைவன் உறைந்திருக்கிற இடம் நம்ம மனசு தான், அதுவே சிவபுரம். பார், சிறப்பு உடைய சிவபுரத்து அரசே, சிறப்பு பொருந்திய சிவபுரத்துக்கு அரசனே, அன்பினால், அன்பின் மிகுதியால், அடியேன் அடியவனாகிய என்னுடைய ஆவியோடு ஆக்கை, உயிரோடு உடம்பு. ஆவினா உயிர், ஆக்கைனா உடம்பு. உயிரோடு உடம்பும் ஆனந்தமாய் கசிந்துருக, ஆனந்த வெள்ளமாய் கசிந்து உருகும்படி. இந்த மாணிக்கவாசகருடைய பாடலை படிக்கும்போது தான் அந்த ஆனந்தம்ங்கிற உணர்வே வரும். என் பரம் அல்லா, எனக்கு என்னுடைய தகுதிக்கு தக்கது அல்லாத. என் பரம் அல்லான்னா என்னுடைய தகுதிக்கு ஏற்ப இல்லாமல் அதோட அதிகமாக தர. என் பரம் அல்லா இன்னருள் தந்தாய், இனிய அருளை புரிந்தாய். யான் இதற்கு இரண் ஓர் கைமாறு. நான் இதுக்கு ஏதாவது பதில் பண்ண முடியுமா உனக்கு? கைமாறுனா பதிலுக்கு பண்ணுறது. பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால இதற்கு இளன் ஓர் கைமாறு, இதற்காக உனக்கு எதையும் திருப்பி செய்வதற்கு இயலாதவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறார். இந்த நான் கைமாறு செய்ய முடியாதுங்கிறத கடைசி பாட்டிலையும் சொல்லுவார். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கராயார்கோலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடனிடம் கொண்டாய், யான் இதற்கு இளனோர் கைமாறு. கடைசியிலே அதை சொல்லி முடிப்பார். நான் கைமாறு செய்யக்கூடிய நிலையில் இல்லை, நான் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. இந்த பாட்டில் நான் கைமாறு செய்ய முடியாத நிலையில் இருக்கேங்கிறத சொல்லியிருக்கார். அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக, என்பரம் அல்லா. என்பரம் அல்லான்னா எனக்கு தகுதி இல்லான்னு அர்த்தம். இன்னருள் தந்தாய், யான் இதற்கு இளனோர் கைமாறு, முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவில்லா முதலே, தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே. அரசேங்கிறது, அரசேங்கிறது தான் அப்படி வந்திருக்கு, அரசன் தான். அடுத்தது பாடல் எண் 3. அரசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யுருள் கடிந்த மெச்சுடரே, திரைபொறா மன்னும் அமுதத்தென் கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே.
அரசனே அன்பர்க்கு, அதோட நிறுத்திக்கணும். அன்பர்க்கு அரசன். அப்ப எனக்கு என்ன, அடியேனுடைய அப்பன், எனக்கு தந்தை. அரசனே அன்பர்க்கு அடியேனுடைய அப்பனே. ஆவியோடு ஆக்கை, உயிரோடு உடம்பு. ஆக்கைன்னா உடம்பு, யாக்கை தான் ஆக்கைன்னு வருது. ஆவியோடு உயிரோடு ஆக்கை உடம்பும் புரை புரை கனிய. அது என்ன புரை புரை? புரை புரைனா இந்த துளை இருக்கிற இடமெல்லாம், மயிர்கால்கள், எலும்பு துளை, எட்பு துளை தோறும் ஏற்றினை ஏற்றினை, அமுததாரைகள் எட்பு துளை தோறும் ஏற்றினை ஏற்றினை. நாங்கள் ஒரு தரம் சொல்லுவார். உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் கனிகிறது. அதான் புரை புரை. நம்ம இதில் பிடித்த பத்திர ஒரு பாட்டில் வரும், புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடுங்கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனே மாசிலாமணியேன்னு வரும் பிடித்த பத்திர. புன்புலால் யாக்கை புரை புரை கனிய, அணு அணுவாக, துளை துளையாக ஒவ்வொரு இடமும் அப்படியே கசிந்து உருகிறது. பழம் போல கனிஞ்சு போகுது, மாம்பழம் கனிஞ்சு போன மாதிரி. புரை புரை கனிய புகுந்து நின்று, உடம்புக்குள்ள புகுந்து நிற்கிற. உருக்கி, என்னை உருக்கி விட்டாய். பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே. பொய்யிருள்னா அறியாமை, மலங்கள். அந்த அந்த இருளை கடிந்தனா நீக்கிய, போக்கியன்னு அர்த்தம். பொய்யிருள் கடிந்த, பொய்யான இருளை போக்கிய மெய்ச்சுடரே, உண்மையான ஒளியே. திரை பொறா மண்ணும். திரை பொறா, திரைனாக்கா அலை. ஒரு கடல்னு இருந்தால் அதில் அலைகள் ஒன்னோட ஒன்று இப்படி மோதும், ஒன்று வரும், ஒன்று பின்னால் இன்னொன்று வந்து மோதும். அதுதான் பொருதுதல். பொருதுதல்லாம் அலைகள் ஒன்றோடொன்று மோதுதல்னு அர்த்தம். ஆனால் இது அலைகள் மோதாத அப்படிங்கிற பொருளில் திரை பொறா. திரை பொறா மண்ணும் அமுத தென்கடல். தெள்ளிய அமுத கடல். தென்கடல்னா தெள்ளிய கடல், அமுத தென்கடல்னா அமுதமாகிய தெளிந்த கடல். மண்ணும் அப்படின்னா நிலை பெற்றிருக்கிற. எப்படி நிலை பெற்றிருக்கிற? திரை பொறாமல் நிலை பெற்றிருக்கிற, அலைகள் மோதாமல் நிலை பெற்றிருக்கிற அமுதமாகிய தெளிந்த கடலே அப்படின்னு அவர் இப்ப சிவபெருமான அழைக்கிறார். திருப்பெருந்துறை உரை சிவனே. திருப்பெருந்துறையில எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானே. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் அப்படின்னு ஒரு தொடர் போடுறார். உரை உணர்வுன்னா என்ன அர்த்தம்? எதையாவது சொல்லலாங்கிற எண்ணம் இல்லாத, சொல்லாம இருக்கிற. உரை உணர்வு இறந்து. இறந்துன்னா பேச முடியலைன்னு அர்த்தம். அப்படி எப்படி யார் இருப்பா? யாரு இந்த உலகத்தை மறந்து, உலக பொருள்களை மறந்து, அந்த நினைப்பை விட்டு ஒரு நிஷ்டையில இருக்கிறார்களோ, அந்த நிட்டை கூடியிருக்கிறவர்கள் தான் உரை உணர்வு இறந்து நிற்பவர்கள். அந்த உணர்வு இறந்து நின்று அவர்கள் உணரக்கூடிய உணர்வே, உணர்ச்சியே. சிவபெருமான் ஒரு உணர்ச்சி. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்ச்சியே. நிட்டை கூடி நின்று நிற்பவர்கள் உணரக்கூடிய உணர்ச்சியே. யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. நான் உன்னை புகழ்வது எப்படி என்று நீ எனக்கு உணர்த்து. ஏன்னா எனக்கு தெரியல. யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே என்று முடிக்கிறார். அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே. ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே. திரைபுறா மண்ணும் அமுத தென்கடலே. திருப்பெருந்துறை உரை சிவனே. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே. யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. புகுந்து நின்று உருக்கிங்கிறாரு. நம்ம திருச்சதகத்தில் ஒரு பாட்டில் பார்த்தோம், வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. வந்து உள்ள பூந்துக்கிட்டாராம். ஏய்,
இந்த வினையெல்லாம் போக்குற ஆள் நான் தாயா அப்படின்னு அவரை தன்னை அறிவித்து கொண்டார் அப்படின்னு அங்க பாடுவார் திருச்சதகத்தில். நீ உரைக்குமாறு உணர்த்தேன்னா நீ என்ன எனக்கு பண்றியோ அதான் நடக்கும். நம்ம அப்பசாமி பாடுவார், ஆற்றுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. சிவபெருமானே நேரடியாக நமக்கு காட்டினால் ஒழிய எதையும் நம்ம பார்க்க முடியாது. அவன் உணர்த்தினால் ஒழிய நாம் உணர முடியாது. அவன் உணர்த்தினால் ஒழிய அவனை எப்படி உரைப்பதென்று நமக்கு தெரியாது. அதனால உரைக்குமாறு உணர்த்தே என்று சிவபெருமானை வேண்டிக் கொள்ளுகிற பாடல் இந்த பாடல். அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு அக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருங்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரைபொறா மண்ணும் அமுத தென்கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. இப்ப பாடல் எண் 4 உணர்த்தேன்னு முடிச்சாரா, அந்த உணர்ந்தன்னு ஆரம்பிக்கிறார். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார், உணர்வுக்கும் தெரிய அரும்பொருளே, இணங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே, எனை பிறப்பருக்கும் எம் மருந்தே, திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே, திருப்பெருந்துறை உரை சிவனே, குணங்கள் தாமில்லா இன்பமே, உன்னை குறுகினேருக்கு இனி என்ன குறையே. சிவபெருமானே, உனக்கு பக்கத்துல வந்துட்டேன், இனிமே எனக்கு என்னையா குறை, ஒண்ணும் இல்லைங்கிறார். உணர்ந்த மாமுனிவர், உணர்ந்தனா கற்று உணர்ந்த, உலகியல் அறங்களை தெளிந்து உணர்ந்த மாமுனிவர், பெரிய முனிவர்கள், உணர்ந்த மாமுனிவர். அப்புறம் உம்பர், உம்பர்னா தேவர்கள். உணர்ந்த மாமுனிவர், உம்பர், அப்புறம் அதை தவிர மிச்ச பேரு, அதைத்தான் ஒளிந்தார் அப்படிங்கிறாரு. உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார். கற்று உணர்ந்த பெரிய முனிவர்கள், தேவர்கள், ஏனையோர்கள். இந்த ஒளிந்தார்ங்கிறதுக்கு ஏனையோர்கள்னு வச்சுக்கணும். ஆகிய இந்த 3 வகையான மக்களின் உணர்வுக்கும், அவர்களுடைய உணர்வுக்கு தெரிய அரும்பொருளே, தெரிவதற்கு அருமையான பொருளே, யாரும் எளிதா தெரிந்து கொள்ள முடியாது. இணங்கிலி, இடங்கிலினா ஒப்பற்றவனேன்னு அர்த்தம். இணங்குனா ஒத்து போறது, இணங்கிலினா ஒப்புமை இல்லாத அப்படின்னு அர்த்தம். இணங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே, 84,100,000 கோடி யோனி பேதங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன, உயிர்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்குள்ளும் உயிராக இருப்பவன் சிவபெருமான். அதனால எல்லா உயிர்கட்கும் உயிரே, என்னை பிறப்பருக்கும் எம் மருந்தே. இனிமே நான் பிறக்காம இருக்கிறதுக்கு வழி நீ தான் பண்ற, உங்கள்கிட்ட தான் அந்த மருந்து இருக்கு, நீ தான் அந்த மருந்து. என்னை பிறப்பருக்கும் எம் மருந்தே, பிறவிப்பிணியை போக்குகின்ற மருந்தே, திணிந்ததோர் இருளில், கும்மிருட்டுன்னு சொல்றோம்ல, கும்மிருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி திணிந்த அப்படின்னா செறிந்த இருள். திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே, தெளிந்திருக்கிற தூய்மையான வெளியே, திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறை உரைகின்ற சிவபெருமானே, குணங்கள் தாமில்லா இன்பமே. குணங்கள்னா என்ன? நம்ம 3 வகையான குணங்கள் படிச்சிருக்கோம். ஒன்று ராஜதம், இந்த வெட்டு குத்துன்னு திரிகிறவனுக்கெல்லாம் ராஜத குணம் இருக்கும். தாமச குணம், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டான், சோம்பேறியா இருப்பான்,
அவனுக்கு தாமச குணம் இருக்கும். ஆனால் நல்லா படித்து நல்லதே நினச்சி நல்லதே செய்கிற குணம் இருக்கும். அதுக்கு சாத்விக குணம்னு பேர். அப்போ தாமசம், ராட்சசம், சாத்விகம் என்று சொல்லப்படுகின்ற முக்குணங்களும் இல்லாதவன் சிவபெருமான். குணங்கள் தாம் இல்லா இன்பம், ஆனந்த வடிவம் சிவபெருமான். குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினருக்கு, குறுகுதல்னா பக்கத்தில் வர்றது. உனக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன், உனக்கு பக்கத்தில் வந்த எனக்கு இனிமே என்ன குறை? நல்லதோ கெட்டதோ எல்லாம் நீதான் பொறுப்பு. என்னுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நீதான் பொறுப்பு. அதனால் எனக்கு என்ன குறை? இனிமேல் ஒரு குறையும் இல்லைன்னு முடிச்சிட்டார். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார், உணர்வுக்கும் தெரிய அரும்பொருளே இணங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே எனை பிறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே திருப்பெருந்துறை உரை சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினேருக்கு இனி என்ன குறையே. அப்புறம் பாடல் எண் 5, ஒரு அருமையான பாடல். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே மறைவுமாய் மறையின் பொருளுமாய் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே. எனக்கு என்ன குறைன்னு போன பாட்டில் கேட்டார். இந்த பாட்டில் இனிமேல் உன்னை நான் என்ன கேட்க போகிறேன், ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். குறைவிலா நிறைவு, யாதொரு குறையும் இல்லாத பரிபூரணன், அதான் சரியான வார்த்தை. நிறைவேங்கிறதுக்கு பரிபூரணன்னு சொல்லலாம். குறைவில்லாத நிறைவே, யாதொரு குறையும் இல்லாத பரிபூரணனே கோதிலா அமுதே குற்றமில்லாத அமுதமே. அப்போ குற்றமுள்ள அமுதம் இருக்கான்னா நஞ்சோடு கலந்த அமுதம் குற்றம். பார்க்கடலில் எடுத்தாங்கல்ல, இது அப்படி இல்லை. குற்றமே இல்லாத அமுதம் சிவபெருமான். கோதிலா அமுதே ஈரிலா முடிவில்லாத கொழுஞ்சுடர் குன்று செழிப்பான ஒளிமலை. கொழுத்து போய் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா நல்லா நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம். கொழுஞ்சுடர் குன்றே செழிப்பான ஒளிமலையே மறையுமாய் வேதமாகவும் மறையின் பொருளுமாய் வேதத்தின் பொருளாகவும் இருக்கிறவனேன்னு அர்த்தம். மறையுமாய் மறையின் பொருளுமாய், அப்படி அந்த வேதமாகவும் வேதத்தின் பொருளாகவும் எங்கே இருக்கிறான்? என்னுடைய மனத்திலே நிலை பெற்றிருக்கிறான். அதான் மனத்திடை மன்னுகிறான். மன்னுதல்னா நிலை பெற்றிருத்தல். மனத்திடை மன்னிய மன்னே, அரசனேன்னு வச்சுக்கலாம். என்னுடைய மனதில் நிலை பெற்றிருக்கிற மன்னனே, தலைவனே அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம இவர் ஞானசம்பந்தர் மதுரைக்கு போன போது, மதுரைக்கு வெளியில் இருந்த போதே அந்த அமைச்சர் அவரை வணங்கினார். உடனே அந்த ஆளவாய் பெருமானை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அதான் அவர் பாடின பாட்டு. மங்கையர்க்கரசியை போற்றி பாடுறார். அதில் என்ன சொல்றாரு? பூதநாயகன், பொங்கழல் உருவன், அழல் வடிவமாக இருக்கிற சிவபெருமான், பூதநாயகன், எல்லா பூதங்களுக்கும் தலைவனாக இருப்பவன் என்ன செய்தான்? 4 வேதத்தையும் அதற்குள்ள பொருள்களையும் அவன் தந்தான். அதனால தான் இவர் இங்கே என்ன சொல்றாரு? மறையுமா மறையின் பொருளுமாய் மனத்திடை மன்னிய மன்னே. மனத்துக்குள்ளதான் சிவபெருமான் இருக்கிறான், வெளியிலையா இருக்கான்? சிவபெருமான் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறான். அங்கதான் தேடணும், வேற எங்கேயும் தேடப்படாது.
உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடின்னு பாடினார் வேதநாயகம் பிள்ளை. காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்று அவிக்காட்டினோமே. நம்ம திருநாவுக்கர சாமி உடம்புதான் கோயில், மனம்தான் லிங்கம், அன்புதான் அபிஷேகம். அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும்ங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. காளமேகம்னா இருண்ட மேகம், காளாமணி விளக்குன்னா இருட்டு இல்லாத விளக்கு. இந்த கள்ள புலனைந்தும் இது அப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஜீவன் சிவலிங்கம்னு உணர்ந்து கொள்ள வேணும். உடம்புக்குள்ளதான் சிவபெருமான் இருக்கிறான். அதனாலதான் மனத்திடை மன்னிய மன்னேன்னு இங்க சொல்றாரு. மனத்திடை மன்னிய மன்னே. அப்புறம் சிறை பெறா நீர் போல், சிறையில படாத, சிறையில அடைக்கப்படாத நீர். நீங்க ஒரு அணை கட்டி வச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல நீர் அடைபட்டு போயிடும். அணை இல்லைன்னா அது ஆறு வழியா விழுந்தடிச்சு ஓடும்ல. அப்படி சிறைப்படாத சிறை பெறா நீர் போல என்னுடைய மனத்திலே பாய்கிறவன் சிவபெருமான். சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் மனமாகிய வயலில் சிவபெருமான் என்கிற நீர் பாய்ந்தால் பக்தி வளரும். சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே. திருப்பெருந்துறையில இருக்கிற சிவபெருமானே, இறைவனே. இறைவனா எல்லாவற்றையும் உணர்ந்தவன், எல்லாவற்றுக்கும் தலைவன். நீ என் உடலிடம் கொண்டாய், நீ என்னுடைய உடம்பை உன்னுடைய இருப்பிடமாக கொண்டாய். உட்கார்ந்துட்டேயா என் உடம்புக்குள்ள? நீ என் உடம்புக்குள்ள உட்கார்ந்த பிறகு நான் இனிமே என்னத்தை தேடுறேன்? இனி உன்னை எண்ணிறக்கேனே. இன்னும் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போறேன்? இதை தாரியா அதை தாரியான்னு நான் என்ன கேட்க போறேன்? ஒன்றும் கேட்க மாட்டேன். அதான் அர்த்தம். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொடுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் மனத்திடை மன்னிய மன்னே. சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. இப்போ 5 பாடல்கள் கோயில் திருப்பதியத்தில் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற 5 பாடல்களை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.